அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பாரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. நம்ம ரேவதியும் நம்ம கார்த்திக் கூட போயிட்டாங்க. அது சூப்பருங்க. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாய் போய் நின்னாங்க. அதான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம கார்த்திகை நகையெல்லாம் மீட்டு ஊர்க்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ரேவதியும் கூட்டு வந்துட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த சாமுண்டீஸ்வரி வந்து ஏய் நில்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து நம்ம கார்த்திகை வந்து நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே, அதாவது நகையை நான் எடுக்கல, யாரோ எடுத்து என் மேல பழி போடணும்னு எங்க அம்மா சில பக்கத்துல கொண்டு அதை புதைச்சி வச்சிருந்தாங்க. நான் அதை கண்டுபிடிச்சி நான் எடுத்து ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, நீயே வச்சுட்டு நீயே நடிக்கிறியா எடுத்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அந்த சந்திரா கூட கொஞ்சம் தூண்டி விடுறாங்க. அக்கா இவன் தாங்க உன்னை கெட்ட பேர் வாங்குறதுக்காண்டி இவனே எடுத்துட்டு இவனே அதை புதைச்சி வச்சுட்டு இவனே தெரியாம எடுத்து இவனோட நல்ல பேர் வாங்குதான் அப்படின்னு சொன்னோடனே, அதாவது இவன் சுயரூபத்தை இப்பமா தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து கூடிய சீக்கிரம் நான் அது யாருன்னு உங்களுக்கு நிரூபிப்பேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அதெல்லாம் முடியாது, நீ இந்த வீட்டுக்குள்ள இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேவதி வந்து அம்மா இவர் கட்டாயம் நிரூபிப்பாரு யாருன்னு, அது வரைக்கும் நானும் இவர் கூடயே இருக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன், இவர் எப்போ நிரூபிக்கிறாரோ எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அப்போ நான் அந்த வீட்டுக்குள்ள வாரேன்னு நம்ம கார்த்திக் கூட ரேவதி போயிட்டாங்க. அது சூப்பரா இருந்தது. தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.